சென்னை ஐயப்பந்தாங்கலில் 2 இளைஞர்களை வெட்டிவிட்டு அரிவாள்களுடன் சர்வசாதாரணமாக இளைஞர்கள் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், அந்த நபர்கள், அந்த இளைஞர்கள்லாம் யார்? காவல்துறையினர் அவர்களை பிடித்திருக்கிறார்களா? என்ன விவரம்? நேற்று இரவுதான் இந்த சம்பவம் அரங்கேறியது. குறிப்பாக போரூர் அருகே ஐயப்பந்தாங்கல் பகுதியில் தான் திரைப்படத்தை மிஞ்சும் அளவிற்கான ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். கிட்டத்தட்ட 5 இருசக்கர வாகனத்தில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கைகளில் பட்டாக்கத்துடன் தப்பி செல்லும் காட்சி தான் தற்போது வெளியாக இருக்கின்றது. நேற்று அந்த ஐயப்பந்தாங்கல் பகுதியை சேர்ந்த தமிழ் என்ற இளைஞரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி செல்லும் இந்த சிசிடிவி காட்சி தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். தமிழ், அதே போன்று இந்த காட்டுப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சபரி என்ற 2 குற்றவாளிகளுக்கு இடையே ஏற்கனவே ஒரு முன்பகை இருந்ததாக தெரிகின்றது. இதன் காரணமாக சபரி தனது கூட்டாளிகளுடன் அந்த ஐயப்பந்தாங்கல் பகுதியில் நேரடியாக 5 இருசக்கர வாகனங்கள் படைசூழ இந்த சாலையில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட வாகனங்களை சேதப்படுத்தியவாறு சென்று அந்த பகுதியில் இருக்க மக்களும் அச்சமடைந்தனர். நேரடியாக சென்ற அவர் அங்கு சாலையில் நின்று கொண்டிருந்த தமிழை தரமறையாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். அந்த சிசிடிவி காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த வழக்கு தொடர்பாக இந்த போரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள சபரி மற்றும் அவரது கூட்டாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதற்கிடையே படுகாயமடைந்த அந்த தமிழ் போரூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார். அந்த சென்னை போரூர் அருகே 5 பேர், அதாவது 5 இருசக்கர வாகன கும்பலாக வந்து ஒரு இளைஞரை வெட்டி சென்ற சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி வரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறதா. தற்போது கூட இந்த சட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணையின் இறுதியில் முழுமையான விவரம் தெரிய வரும். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவீன்.